afternoon, all of you. Welcome to my channel KD Dinesh Maths. Okay, நாம இப்ப trigonometryல இருக்கக்கூடிய பேசிக் எல்லாமே பார்த்துட்டோம் சார். 10th பார்த்த விஷயங்கள்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது தான் ஒரு ஸ்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண போறோம். என்ன சார் அப்படின்னா பேசிக்ல இருந்து ஒரு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போறோம். எதை அப்படின்னா ஃபார்முலாஸ் தான். காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்முலா. இதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக். அது என்ன சார் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா டூ ஆங்கிள்ஸ் என்ன பண்றதுன்னா மிக்ஸ் பண்றது ஆர் காம்பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சேர்த்துறது. எப்படி சார் சேர்த்துறோம்னா அடிஷன் ஆர் டிஃபரன்ஸ்ல. ஓகேங்களா? இது வரைக்கும் சைன் ஏ காஸ் ஏ சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது எப்படி சார் பார்க்க போறோம் அப்படின்னா சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி ஆர் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ரெண்டு ஆங்கிள் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். ஆட் பண்றதுக்கான மீனிங் தான் காம்பவுண்ட். ஓகே, இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு cos A cos B minus sin A sin B. இதான் சார் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம trigonometrical identities. இந்த ஐடென்டிட்டிஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்முலான்னு சொல்லலாம். ஓகே சார், இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும் சார். இது நாங்க படிக்கிற காலத்துல இருந்தே என்ன இருக்குன்னா இதனுடைய ப்ரூஃப் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ட்ரிக்னாமெட்ரில அடிக்கடி கேட்பாங்க. அதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் சொன்ன விஷயங்கள் தான். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்றோம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஃபார்முலாஸ் வந்தது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் தான் இது. எப்பவும் போல நான் என்ன பண்றேன் ஒரு யூனிட் சர்க்கிள் வித் சென்டர் அட் ஆரிஜின்ல இருக்க மாதிரி நான் ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள். இது யூனிட் சர்க்கிள் அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட் நான் என்ன வச்சுக்கிறேன் பீன்னு வச்சுக்கிறேன். அப்ப யூனிட் சர்க்கிளினுடைய ரேடியஸ் இது ஆரிஜின், இங்க இருந்து யூனிட் ரேடியஸ் அப்படிங்கிறதுனால என்ன வரும் நமக்கு 1,0 வரும். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன் ஆர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் Q அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் மேக் பண்ற ஆங்கிள் OQ அப்படிங்கிற இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ற ஆங்கிள் ஆல்பான்னு வச்சுக்கலாம். இதுல இருந்து இது இருக்கக்கூடிய ஆங்கிள் அதாவது ஆங்கிள் QOR இதனுடைய ஆங்கிள் நான் என்னன்னு வச்சுக்கிறேன் பீட்டான்னு வச்சுக்கிறேன். ஆர் ஏ அண்ட் பின்னு கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இந்த ஏ ஆல்பா பீட்டா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்க ஏ அண்ட் பின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய ஒர்க் என்ன சார் அப்படின்னா இப்போ நான் எது ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஆர்ல இருந்து Q வரைக்குமான லென்த் நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள்ல இந்த RPR இதனுடைய லென்த் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியணும். நான் ஆல்ரெடி ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? என்ன ஐடியா சொல்லியிருக்கேன்? இது ரேடியஸ். ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் நம்ம எப்படி நோட் பண்ணலாம் in terms of r and theta ல சொல்லணும்னா x கோஆர்டினேட் என்ன எடுத்துக்கலாம் r cos theta ன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னேன் லாஸ்ட் கிளாஸ்ல. y is equal to என்ன எடுத்துக்கலாம் r sin theta எடுத்துக்கலாம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் x கோஆர்டினேட் r அப்படிங்கிறது ரேடியஸ், யூனிட் சர்க்கிள் அப்படிங்கிறதுனால ரேடியஸ் வந்து இங்க பொறுத்த வரைக்கும் 1. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து மேக் பண்ற ஆங்கிள் இந்த ரேடியஸ் x ஆக்சிஸோட மேக் பண்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்ப இந்த பாயிண்ட் என்ன சார் வரும் அப்படின்னா cos ஆல்பா பிளஸ் பீட்டா. கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட் நான் சொல்றது புரியுதுங்களா? ஆர் காஸ் தீட்டா எக்ஸ் கோஆர்டினேட் என்ன சார் வரும் ஆர் காஸ் தீட்டா. அப்ப ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ், அது 1 யூனிட், அதனால 1. அதுக்கப்புறம் தீட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் ஆங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேடியஸ் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ற ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள். இதுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆல்பா, இதுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் பீட்டா. அப்ப டோட்டலா பார்க்கும்போது ஆல்பா பிளஸ் பீட்டா. அப்ப காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா கமா சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா. கரெக்ட்டுங்களா? நான் எழுதிக்கிறது இது இதான் சார் எந்த பாயிண்ட் இப்ப R அப்படிங்கிற பாயிண்ட். அப்ப Qங்கிற பாயிண்ட் வெரி ஈஸி சார். எப்படி சார் மேக் பண்ற ஆங்கிள் ஆல்பா. அப்ப இந்த Qங்கிற பாயிண்ட் என்ன சார் வரும் cos ஆல்பா கமா sin ஆல்பா. கரெக்ட்டுங்களா? Pங்கிற பாயிண்ட் நோட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன சார் பண்றேன் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் அப்படியே நான் என்ன பண்றேன் ஒரு பீட்டா இந்த ட்ரையாங்கிள் அப்படியே நான் ரொட்டேட் பண்றேன். இந்த ஆர்ங்கிற பாயிண்ட் Qக்குள்ள வர மாதிரி நான் என்ன பண்றேன் ரொட்டேட் பண்றேன். அப்ப இது என்னவா சேஞ்ச் ஆகும் சார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த ட்ரையாங்கிள் என்ன ஆகும் அதே லென்த் இருக்க மாதிரி பீட்டா
ஆங்கிள் நான் என்ன பண்றேன்னா ரொட்டேட் பண்றதா, இந்த இடத்துல ரொட்டேட் பண்றேன். அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? மைனஸ் பீட்டா. ஏன் சார்? நான் எந்த வைஸ் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா எந்த கிளாக் வைஸ்? கிளாக் வைஸ்ல நம்ம ரொட்டேட் பண்ணனால மைனஸ் பீட்டான்னு வருங்க. அப்ப இந்த லைன் எங்க வந்துரும்? இங்க ஓக்யூல ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி வந்துரும். ஓஆர் ஓக்யூல இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் சார்? இந்த பாயிண்ட் எஸ் ன்னு வச்சுக்கலாம். அப்ப எஸ்ங்கிற பாயிண்ட் என்ன சார் இருக்கும்? காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா கமா சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா. தட்ஸ் ஆல் சார். எல்லா பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்ப இந்த இதனுடைய லென்த்தும் இதனுடைய லென்த் என்னவா இருக்கும்? நமக்கு ஈக்குவலா இருக்கும். எது ரெண்டும் சார்? ஆர் ஏன்னா நம்ம இந்த பாக்ஸ் இந்த ட்ரையாங்கிள் தான் அப்படியே ரொட்டேட் பண்ணிருக்கோம். நம்ம எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிருக்கோம்? பீட்டா. இங்க எவ்வளவு ஆங்கிள் இருக்கோ அப்பதான் இந்த பீட்டா ரொட்டேட் பண்ணாதான் இது இங்க வந்து ஃபிக்ஸ் ஆகும். இது இங்க இருந்து கொஞ்சம் மூவ் ஆகும். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? அல்லது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பீட்டா ஆங்கிள் நீங்க மெஷர் பண்ணி அதுல ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணலாம். பட் இதனுடைய லென்த் ஈக்குவலா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கரண்ட் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒரு இந்த செட்டிங்ஸ் அப்படியே மூவ் பண்றோம் அப்படின்னு வச்சுட்டாலும் ஓகே. ஓகேங்களா? ஓகே சார். இப்ப எல்லா பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இங்க நம்ம எது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிருக்கோம்? ஆர்பி அண்ட் கியூஎஸ். ஃபர்ஸ்ட் இதனுடைய டீடைல்ஸ் எழுதிடலாம். பாயிண்ட்ஸ் ஆன் தி சர்க்கிள் ஆர் என்னென்ன சார் வருது நமக்கு? பிங்கிற பாயிண்ட் 0,1 அண்ட் கியூங்கிற பாயிண்ட் காஸ் ஆல்பா கமா காஸ் பீட்டா, சாரி சைன் ஆல்பா. நெக்ஸ்ட் ஆர் அப்படிங்கிற பாயிண்ட் காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா கமா சைன் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா. அண்ட் எஸ்ங்கிற பாயிண்ட் காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா. காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இருந்தாலும் இப்ப எழுதிக்கலாம். காஸ் ஆஃப் மைனஸ் பீட்டா சைன் ஆஃப் மைனஸ் பீட்டா. ஓகே சார். இதை தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணி எதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி சார் அப்படின்னா பாருங்க, இங்க நம்ம சொன்ன கண்டிஷன்ஸ் என்ன சார்? எது ரெண்டும் ஆர்பி அப்படிங்கிறதுனுடைய லென்த்தும் பிஆர்னு வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய லென்த் QS னுடைய லென்த் என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும்னு சொன்னோம். ஏன்னா அப்படியே சேஞ்ச் பண்றதுனால டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாம பீட்டா ஆங்கிள் ரொட்டேட் பண்றதுனால நமக்கு லென்த் ஈக்குவலா இருக்கும். போத் சைட்ஸ் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஏன் சார் அப்படின்னா எதனால ஸ்கொயர் பண்றேன் உங்களுக்கே தெரியும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல என்ன ஃபார்ம்ல நமக்கு ஞாபகம் இருக்குங்களா? D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. A well known formula in 9th standard. கரெக்ட்டுங்களா? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அதுல ரூட் வருது. அந்த ரூட் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஸ்கொயர் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? PR ஸ்கொயர் அப்படின்னா என்ன சார் வரும்? PR ஸ்கொயர் என்ன சார் வரும்? P and R. Pங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு, Rங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. ஓகே, இதை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செப்பரேட்டா கண்டுபிடிச்சிடலாம். PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x2. எதை வேணாலும் நீங்க x1 x2 வச்சுக்கலாம். இதை நீங்க என்ன வச்சுக்கோங்க? x2 y2 வச்சுக்கோங்க. இதை x1 y1 வச்சுக்கோங்க. ஓ சாரி, இது 1,0 நான் மாத்தி எழுதிட்டேன். ஓகே, x1, y1 வச்சிடலாம். அப்ப என்ன சார் வரும்? x2 minus x1ங்கறப்ப cos of alpha plus beta minus 1 the whole square, x2 minus x1 the whole square plus y2 minus y1 என்ன சார் வரும்? y2 ஓட வேல்யூ sin of alpha plus beta minus y1 ஓட வேல்யூ 0. அப்ப எது மட்டும் தான் வரும்? sin square alpha plus beta. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இதோட ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்ன ஃபார்முலா? cos ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் plus sin ஸ்கொயர் alpha plus beta. So sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர், ஏன்னா ஆங்கிள் ஈக்குவலா இருக்குங்க. ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் அந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்ப cos ஸ்கொயர் theta plus sin ஸ்கொயர் theta வேல்யூ 1. ஆல்ரெடி இங்க ஒரு 1 இருக்கு. அப்ப 2 minus 2 cos alpha plus beta. இதான் எதோட வேல்யூ சார்? PR ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எது சார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? QS ஸ்கொயர். ஓகேங்களா? QS, Qங்கிற பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி என்ன நோட் பண்ணிருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? எரேஸ் பண்ணிட்டேன். அதனால நம்ம எழுதிக்கலாம். Qங்கிற பாயிண்ட் என்ன எழுதிருந்தோம்னா cos alpha, sin alpha ன்னு எழுதிருந்தோம். அண்ட் Sங்கிற பாயிண்ட் நம்ம என்ன எழுதிருந்தோம்? cos of minus beta ன்னு எழுதிருந்தோம். அது என்ன எழுதிக்கலாம்?
cos of minus theta plus cos theta அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அதனால cos of minus beta plus cos beta. Next sin of minus beta என்ன சார் வரும்? minus sin beta. ஓகேங்களா? இதை நான் மாத்தி எழுதியிருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன் cos of minus beta என்ன ஆன்சர் வருதோ அதே தான் பிளஸ் இருக்கும். அதே மாதிரி sin of minus beta ஆட் ஃபங்க்ஷன், அதனால என்ன பண்ணிட்டேன் minus sin beta. ஓகே சார், இதை என்ன வச்சுக்கலாம் நம்ம? x1 y1 வச்சிடலாம், இதை x2 y2 வச்சிடலாம். சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது qs ஸ்கொயர் is equal to என்ன சார் வரும்? ரூட் ஸ்கொயர் இருக்கனால ரூட் கேன்சல், x2 minus x1, அதாவது cos beta minus cos alpha the whole square plus sin beta, இத ரெண்டாவது கூட எழுதிக்கலாம், minus sin beta minus sin alpha the whole square. இல்ல மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸையும் ஸ்கொயர் பண்ணணுமா, ஏன்னா மைனஸ் வெளியில எடுக்கணும் அப்படின்னா வித் பவரோட வரும். அப்ப மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிரும். அப்ப இது என்னவா மாறிடும் சார்? sin beta plus sin alpha மாறிடும் the whole square. புரியுதுங்களா? இதுல இருக்க மைனஸ், இதுல இருக்க மைனஸ் வெளியில எடுத்துட்டேன். வெளியில எடுத்த மைனஸ்க்கு காமன் வந்து எது அப்படின்னா இந்த ஸ்கொயர். அப்ப மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி தான், இதை அப்படியே வச்சுக்கலாம், cos beta minus cos alpha the whole square. ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, a ஸ்கொயர் cos ஸ்கொயர் beta minus 2ab plus b ஸ்கொயர் அப்படிங்கும்போது cos ஸ்கொயர் alpha. அதே மாதிரி இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா sin ஸ்கொயர் beta plus 2 sin beta அல்லது sin beta sin alpha எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், sin beta sin alpha plus sin ஸ்கொயர் alpha. அவ்வளவுதான் சார். இப்போ என்ன பண்ணலாம்? cos ஸ்கொயர் பீட்டா sin ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ 1, cos ஸ்கொயர் ஆல்பா sin ஸ்கொயர் ஆல்பா வேல்யூ 1. அப்ப 1 plus 1 2 மைனஸ் இது என்ன சார் வருது நமக்கு? இதுல வந்து 2 காமன் வெளியில எடுத்துருங்க, minus 2 வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள ரிமைன்ஸ் என்ன சார் இருக்கும்? cos ஆல்பா cos பீட்டா. இந்த minus 2 வெளியில எடுத்தனால இங்க ரிமைன்ஸ் cos ஆல்பா cos பீட்டா வந்துருச்சு. இங்க மைனஸ் இல்ல, அதனால இங்க என்ன ஆகும்? மைனஸ் sin ஆல்பா sin பீட்டான்னு மாறிடும். ஓகேங்களா? இது எதனுடைய வேல்யூ? qs ஸ்கொயரோட வேல்யூ. ஓகே சார், ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க, ஈக்குவேஷன் நம்பர் 3 ன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 ஈக்குவேஷன் நம்பர் 2 இங்க இருக்கு, ஈக்குவேஷன் நம்பர் 3 இங்க இருக்கு. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? qs ஸ்கொயர் அண்ட் pr ஸ்கொயர், இது ரெண்டுமே என்னன்னு சொல்லியிருக்கோம்? நம்ம ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஈக்குவல் பண்ணிட்டோம்னா என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாங்களா? pr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு qs ஸ்கொயர் from 2 and 3, 2 minus 2 cos of alpha plus beta is equal to என்ன சார் வருது? 2 minus 2 cos alpha cos beta minus sin alpha sin beta. இல்ல ஈக்குவல் வேல்யூ ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அவசரப்பட்டு நீங்க -2 கேன்சல் பண்ணக்கூடாது, அது தப்பான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் வேல்யூ ரிமூவ் பண்ணிடுறோம். ஒரு ஸ்டெப் எழுதுனதுக்கு அப்புறம் வேணா மல்டிபிள் இருக்கிறத கேன்சல் பண்ணலாம். -2 into cos alpha plus beta is equal to -2 into cos alpha cos beta minus sin alpha sin beta. Okay sir, இப்போ -2 cancel, therefore cos alpha and beta பதில் a and b substitute பண்ணிட்டோம்னா cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. hence proved. proof கிடைச்சிருது நமக்கு. ஓகேங்களா? ஓகே, இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே சார், இந்த cos of alpha அதாவது a plus b னே படிச்சுக்கலாம் நம்ம. cos a plus b is equal to cos a cos b minus sin a sin b. இந்த ஃபார்முலா வந்திருக்கு சார். ஆல்ரெடி cos ஃபங்க்ஷன் என்ன சார் சொல்லியிருக்கேன்? ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ டபுளா வரும். அது நான் ஃபைனலா உங்களுக்கு எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா cos of a minus b கான ஃபார்முலா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது cos of a minus b. ஓகேங்களா? இப்போ cos of a minus b எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா cos of a plus minus b ன்னு வச்சுக்கலாங்களா? இப்போ எந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு பாருங்க, cos a plus b ஃபார்முலா மாதிரியே இருக்கு. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, எங்கெல்லாம் a வருதோ அங்க a, b வர இடத்துல minus b சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அப்ப cos a cos of minus b minus sin a sin of minus b. இப்போ என்ன சார் வருது? cos a cos b
cos of minus b plus cos b minus sin of minus b plus sin a sin b. அப்ப cos of a minus b எப்படி சார் கிடைக்குது? இதான் சார் ஃபார்முலா. இது cos of a plus b க்கான ஃபார்முலா. ஓகே சார், இப்போ இதே மாதிரி sin of a plus b is equal to என்ன சார் எழுதலாம் அப்படின்னா sin theta is known as cos of 90 minus theta. கரெக்ட்டுங்களா நான் எழுதியிருக்கிறது? இப்போ நான் எழுதியிருக்கிறது புரியுதுங்களா? sin theta is equal to cos of 90 minus theta. இதை நான் எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா cos of 90 minus a minus b. இந்த 90 minus a பிராக்கெட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மைனஸ் a மைனஸ் b வந்துரும். 90 minus a, அப்ப a வர இந்த cos of a minus b ஃபார்முலால a வர வேண்டிய இடத்துல என்ன சார் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? 90 minus a, b வர வேண்டிய இடத்துல b. அவ்வளவுதான். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த இடத்துல என்ன சார் வரும்? cos of 90 minus a cos b. b ல எந்த சேஞ்சஸ் இல்ல, அது அதே தான், மைனஸ் b தான் இருக்கு. ஓகே, பிளஸ் sin of 90 minus a sin b. அப்ப ஆன்சர் என்ன சார் கிடைச்சிருக்கு? cos of 90 minus theta sin theta, that is sin a cos b plus sin of 90 minus a cos a sin b. So sin of a plus b கான ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி தான் சார் சிமிலர்லி எல்லா ஃபார்முலாவும் நம்ம ப்ரூஃப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை சார். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எப்படி சேஞ்ச் பண்றோங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ சிமிலர்லி sin of a minus b என்ன சார் வரும்? நான் இந்த இடத்துல மைனஸ் பின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்போ sin a cos of minus b ஆகும், பிளஸ்ல ஆயிடும். பட் இங்க வந்து sin b sin of minus b ஆகும், மைனஸ் மாறும். அப்போ இந்த இடம் மைனஸ் ஆயிடும். ஆன்சர் sin a cos b minus cos a sin b. இதுதான் சார் sin of a minus b கான ஃபார்முலா. லைக்வைஸ் அதே மாதிரி தான் tan of a plus b எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா sin a plus b divided by cos a plus b. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எது கிடைச்சிரும்? tan a plus b கிடைச்சிரும். ஓகேங்களா? அதனால டைரக்டா அப்போ ஃபார்முலா எழுதணும்னா என்ன வரும்னா tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இதே மாதிரி தான் tan of a minus b எங்கெல்லாம் பிளஸ் b வருதோ அந்த இடத்துல மைனஸ் b போட்டோம்னா இது அப்படியே என்ன ஆகும்? tan of minus b மைனஸ் ஆயிடும். இங்க tan of minus b போடும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப tan a minus tan b divided by 1 plus tan a tan b. இதான் சார் காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ். இதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் 3.4 கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். எது எது அப்படின்னா cos of a plus b, cos of a minus b, sin of a plus b, sin of a minus b, tan of a plus b and tan of a minus b. இதை அடுத்துட்டு இதை வச்சுட்டு நம்ம அடுத்து எது பார்க்கணும்? மல்டிபிள் ஆங்கிள்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் இருக்கு 3.4. அதுல டிஃபிகல்ட்டான அண்ட் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம்ஸ் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்றேன். அதர் ஈஸி கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்க தாராளமா. இல்ல அதுக்கு உண்டான ஐடியாஸ் ஏதாவது வேணும்னாலும் நாங்க தாராளமா தரேன். நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்போ அடுத்த எக்ஸசைஸ் 3.4ல ஒரு சில ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னா sin 15 cos 15 tan 15 இதோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதை வச்சு நிறைய வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து cos 15. cos 15 எப்படி வேணாலும் எழுதலாம் சார். நம்ம வசதிக்கு 14 டிகிரி காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் எழுதணும். 15 டிகிரி காம்பவுண்ட் ஆங்கிள்ஸ் எழுதணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆவோ அல்லது சம்மாவோ எழுதணும். சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் ஆவோ ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ் ஆவோ எழுதணும். எப்படி வேணாலும் எழுதலாம். 15 வந்துட்டு நம்ம 1 + 14 எழுதலாம். 15 வந்துட்டு எப்படி எழுதலாம்? 10 + 5 எழுதலாம். பட் அது முக்கியம் இல்லை சார். நம்ம இங்க எந்த ஆங்கிள்ஸ் எடுத்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்றோமோ அதுதான் ஈஸியா இருக்கும். அப்ப எந்த ஆங்கிள்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர் சார்? நமக்கு வேல்யூ தெரிஞ்ச ஆங்கிள்ஸ் எதனுடைய வேல்யூ தெரியும்? 30 45 இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 15. சோ அந்த டிஃபரன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கணும். அப்ப cos of 45 டிகிரி minus 30 டிகிரி கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன சார் வரும்? cos a minus b ஃபார்முலா cos a cos b இங்க மைனஸ் வந்தா இங்க பிளஸ் வரும் cos பொறுத்த வரைக்கும். அப்ப sin a sin b அதான் cos தான் எல்லாத்தையும் மாத்துமே கரெக்ட்டுங்களா? அதனால இங்க மைனஸ்னா என்னது? இங்க பிளஸ். அது மட்டும் ஞாபகம். அப்ப cos 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும் சார்.
அந்த கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. cos 30 டிகிரிக்கும் cos 60 டிகிரிக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். sin 30 sin 60 tan 30 tan 60 இது எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால கொஞ்சம் தெளிவா ஆன்சர் பண்ணுங்க, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க, அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணக்கூடாது. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. cos 30 டிகிரி வேல்யூ எவ்வளவு சார் வருது? √3 பிளஸ் அதே மாதிரி sin 45 1/√2 sin 30 ஓட வேல்யூ 1/2. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2√2 காமன், அதனால 2√2 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா மேல இருக்க வேல்யூஸ் அப்படியே வச்சுக்கலாம். √3 + 1 இதான் எதோட வேல்யூ சார்? cos 15 உடைய வேல்யூ. இதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டினாமினேட்டர் ரிலேஷன் நம்பர்ஸ் வரக்கூடாது, மேலையும் கீழையும் √2 டிவைடட் பை √2 போட்டுடலாம். அப்படி போட்டோம்னா இதே cos 15க்கான இன்னொரு ஆன்சர் என்ன சார் வரும் அப்படின்னா cos 15 இஸ் ஈக்குவல் டு என்ன சார் வரும்? √3 + 1 டிவைடட் பை √2 ஆல மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணுங்க. இங்க √2 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா இங்க √2 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா √6 பிளஸ் இத √2 ஆல மல்டிபிள் பண்ணா √2, இங்க √2 ஆல மல்டிபிள் பண்ணா இது 2 ஆயிடும். 2 × 2 4. சோ ஆன்சர் cos 15 ஓட ஆன்சர் √2 பிளஸ் √6 பிளஸ் √2 டிவைடட் பை 4. அதே மாதிரி தான் சார் இப்ப sin 15 டிகிரி எப்படி சார் எழுதலாம்? அதே மாதிரி sin of 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. So sin A cos B minus cos A sin B. ஓகேங்களா? அப்ப என்ன சார் வரும்? இங்க sin 45 வேல்யூ 1/√2 as it is அதே தான். cos 30 ஓட வேல்யூ √3/2 minus cos 45 வேல்யூ 1/√2 sin 30 ஓட வேல்யூ 1/2. அதே விஷயம் தான் √3 minus 1 divided by 2√2. so sin 15 உடைய வேல்யூ ஆர் என்ன கூட வச்சுக்கலாம், √2 ஆல மேலையும் கீழையும் மல்டிபிள் பண்ணோம்னா sin 15 ஓட வேல்யூ என்ன கூட இருக்கலாம், √2 ஆல மல்டிபிள் பண்ணா √6 minus √2 divided by 4. இப்ப இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? கான்ஜுகேட். தட்ஸ் ஆல். இது இதனுடைய கான்ஜுகேட். sin 15 cos 15 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சார் சொல்லியிருக்கோம்? sin and cosecant reciprocal ratios, but sin and cos என்னன்னு சொல்லியிருக்கோம், கான்ஜுகேட் ரேஷியோஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரிசல்ட்ல பார்த்தோம் என்னவா இருக்கு, கான்ஜுகேட்டா இருக்கு. ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். sin 15 ஓட வேல்யூ cos 15 ஓட வேல்யூ 1 வச்சுட்டோம்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா எது சார் கிடைச்சிடும்? tan 15. இப்போ டிவைட் பண்ணும்போது எது சார் கேன்சல் ஆயிரும்? 4 கேன்சல் ஆயிரும். ஸோ tan 15 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன சார் வரும்? 4 கேன்சல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் sin வேல்யூ வரும். தப்பு பண்ணிடக்கூடாது. sin வேல்யூ மேல இருக்கிறது √6 minus √2 divided by √6 plus √2. அல்லது புக் ஆன்சர் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா இதை டிவைட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இதை டிவைட் பண்ணோம்னா என்ன சார் வரும்? tan 15 உடைய ஆன்சர் இந்த ஃபைனல் ரிசல்ட்டை டிவைட் பண்ணோம்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா என்ன சார்? 2√2 கேன்சல் ஆயிடும். சோ sin வேல்யூ ஃபர்ஸ்ட் வரணும். √3 minus 1 divided by √3 plus 1. இப்போ அடுத்த क्वेश्चन என்னோட क्वेश्चन என்ன சார் அப்படின்னா cosecant 15 ஓட வேல்யூ என்ன சார் வரும்? இதனுடைய ரெசிப்ரோக்கல். cosecant secant 15 உடைய வேல்யூ என்ன சார் வரும்? cos உடைய ரெசிப்ரோக்கல். and cot உடைய 15 உடைய வேல்யூ தான் tan உடைய ரெசிப்ரோக்கல். சோ tan 15 உடைய வேல்யூ கிளியரா இல்லைங்களா? அத பாருங்க. √3 minus 1 divided by √3 plus 1. ஓகேங்களா? ஓகே. ஓகே சார், cos 75 ஓட வேல்யூ இப்போ எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா cos theta is equal to sin of 90 minus theta நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்ப sin 90 minus 75 எவ்வளவு சார் வரும்? 15. அப்ப sin 15 உடைய வேல்யூவும் cos 75 உடைய வேல்யூ ஈக்குவல். அப்ப என்ன சார் வந்தது நமக்கு ஆன்சர்? √3 minus 1 divided by 2√2. இதான் சார் cos 75 ஓட ஆன்சர். லைக்வைஸ் அதே மாதிரி தான் சார் இது sin 75 is equal to என்ன சார் வரும் நமக்கு? cos 90 minus 75. அப்ப cos 15 ஓட வேல்யூ √3 plus 1 divided by 2√2. so sin 75 ஓட வேல்யூ இது. இதே மாதிரி நம்ம நிறைய ஆன்சர்ஸ் கொண்டு வரலாம் சார். அதே மாதிரி cos of 105 எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? cos 90 plus 15 போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகும் சார். ஓகேங்களா? பெட்டர் வந்து எப்படி எடுத்துக்கணும்னா 60/45 எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா cos 15 உடைய வேல்யூ யூஸ் பண்ணலாம் சார். cos 15 sin 15 தெரியுமே சார், நம்ம அதே யூஸ் பண்ணலாமே. 90 பிளஸ் போடலாம், தாராளமா போடலாம். பட் நீங்க எல்சிஎம் எடுத்துட்டோம்னா அப்படி போட்டாலும் ஈஸி தான் சார். அது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. பட் ப்ராப்பர் வே என்ன அப்படின்னா 60 + 45
105 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும்? cos of 65 சாரி 60 plus 45. அப்ப cos a plus b ஃபார்முலா cos a cos b இங்க பிளஸ் வந்தா மைனஸ் வரும்னு சொன்னேன் sin a sin b. அப்ப எவ்வளவு சார் வருது நமக்கு? அப்ப cos 60 ஓட வேல்யூ 1/2 cos 45 வேல்யூ 1 by root சாரி root 2 1 by root 2 மைனஸ் sin 60 ஓட வேல்யூ √3/2 இங்க sin 45 ஓட வேல்யூ 1 by root 2. சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன வருது 1 minus √3 divided by 2 √2 ன்னு வருது. இது எதனுடைய வேல்யூ சார்? cos 105 ஓட வேல்யூ. ஓகே கிளியரா? அப்ப இதே மாதிரி எது ஃபாலோ பண்ணிக்கலாம் சார்? sin of 105 and tan of 105 நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஈஸி. இதை வச்சுட்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்க்க போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்ட்டு என்ன மறந்துட்டேன். cos of a plus b is equal to cos a plus cos b. கரெக்ட்டுங்களா இது? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். the cos value of a plus b தான் இது. இதனுடைய ப்ரொனன்சியேஷன் எது? the cos value of a plus b, angle a plus b is denoted by cos of a plus b, is not a multiplication. So we won't multiply this. cos a plus cos b அப்படின்னு நம்ம எழுதுறது முற்றிலும் தவறான விஷயம். சோ இது தப்பு. ஓகேங்களா? is not equal to. அப்ப என்ன சார் அர்த்தம் அப்படின்னா cos 75 degree is equal to cos 30 degree plus cos 45 degree. இப்படி எழுதுறது தப்பு. இந்த 75 நான் ரெண்டா பிரிச்சுட்டேன் சார் அப்படிங்கிறது தப்பு. is not equal to. so கான்செப்ட கரெக்டா புரிஞ்சுக்கோங்க, தப்பு பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? இது மீனிங் கிடையாது. வேணாலும் நீங்க தனித்தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க. cos 75 cos 30 ஓட வேல்யூ √3/2 and cos 45 வேல்யூ 1 by √2. நீ சிம்பிள் பண்ணோமா இதுக்கு ஈக்குவலா வராது. cos 75 க்கு ஈக்குவலா வராது. வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். is it clear?